மற்ற எல்லா நாளும் சந்தோஷம் நிறைவாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் சந்தோஷம் குறைஞ்சிரும். அப்படி தானே? ஞாயிற்றுக்கிழமை தான் நிறைய சந்தோஷமாக இருக்கணும். அம்மாவே இல்லையா? ஆனால் ஞாயிற்றுக்கிழமை தான் சந்தோஷம் குறைஞ்சி போயிடுது. சந்தோஷம் ஒரு நாளும் நமக்கு என்ன பண்ணக்கூடாது, குறையக்கூடாது. இந்த மகிழ்ச்சியான நாளிலும் கூட உங்கள் மத்தியிலே வந்து ஆண்டவருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். எதற்காக ஆண்டவர் கொண்டு வந்தாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவருடைய திட்டமும் நோக்கமும் ஒரு நாளும் மாறாது. அல்லேலூயா. எனக்கு இந்த நல்ல வாய்ப்பை தந்த அருமையான போதகரமாவுக்கும் அருமையான இந்த சகோதரி, அன்பு சகோதரி மற்றும் ஒரு சகோதரர் சார்ல்ஸ் மணி, உங்கள் ஏற்கனவே உங்கள் மத்தியில் வந்திருக்கிறாங்க. சென்னைக்கு வரேன்னு சொன்னோடனே, என்ன நாளைக்கு ஒரு சர்ச்சில் பேசுகிறீங்களான்னு கேட்டாங்க. உடனே சரின்னேன். அதனால் இந்த வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்ம எல்லோரும் ஆண்டவர்கிட்ட சில காரியங்களை எதிர்பார்த்து தான் ஆலயத்துக்கு வர்றோம். அப்படி தானே? எல்லாருக்கும் எதிர்பார்ப்போடு தான் ஆண்டவரை தேடி வர்றோம். அம்மாவே இல்லையா? எல்லோரும் ஆண்டவரை ஏதோ ஒரு காரியத்தில் எதிர்பார்த்து அவர் கொடுக்கணும், அவர்கிட்ட வாங்கணும்னு சொல்லி தான் வந்துட்டுருக்கோம். அதே போல் ஆண்டவரும் நம்ம இடத்துல நிறைய காரியங்களை எதிர்பார்க்கிறார். அந்த காரியங்களை குறித்து தான் இந்த நாளிலே உங்களோடு கூட பேசும்படியாக தேவன் விரும்புகிறார். கர்த்தர் நம்மிடத்தில், என்னிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், முதலாவது நீங்களும் நானும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பேதுரு தன்னுடைய முதலாவது நிருபத்தில் 14ஆம் வசனத்திலிருந்து 16வது வசனத்தில் வரைக்கும் பாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் அப்படிங்கிறார். முதல்ல நமக்கு தேவை பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. அருமையான பாஸ்டையா ஜெபம் பண்ணும்போது, பாடல் பாடும்போது பரிசுத்த அக்கினி ஜெபம் பண்ணாங்க. நான் அந்த ஆலயத்திற்குள்ளே வந்து நீங்கள் ஆராதிக்கும் போது ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லும்படி உணர்த்தினார். அவர் சொல்கிறத சொல்லாமல் நான் போனதில்லை. ஆண்டவருடைய கிருபையினால் முழு நேர ஊழியராக வந்து கிட்டத்தட்ட 33 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஒரு முறை நான் பாம்பே பட்டணத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது 9 மணிக்கு மேலே யார் வீட்டுக்கும் கூப்பிட்டா போக மாட்டேன். ஆனால் அன்றைக்கு 9 மணிக்கு ஒரு ஆலயத்தில் நின்று நான் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஒரு சகோதரர் வந்தார். என்னை வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டார். நான் கூப்பிட்ட போது நான் எவ்வளவோ மறுத்தேன், வேண்டாம், இரவு 9 மணிக்கு மேலே நான் யார் வீட்டுக்கு போக மாட்டேன், நல்லதில்லை. ஏன்னா பாம்பேயில் பார்த்திங்கன்னா வீடெல்லாம் என்ன இருக்கும், சின்னதாக தான் இருக்கும். 10க்கு 10 அறை தான், இல்லை 11க்கு 10, 110 சதுரடி, 150 சதுரடிக்குள்ளே தான் இருக்கும். அதுக்குள்ளே அவருக்கு 3 பெண் குழந்தைகள். 9 மணிக்குள்ளே படுத்துருவாங்க அங்கே மேக்ஸிமம். காலையில் சீக்கிரம் எந்திரிச்சிருவாங்க, ஏன்னா காலையிலேயே ஓட ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் வேண்டான்றேன். இல்லை, அவர் கட்டாயப்படுத்தி என்னை கூப்பிட்டார். நான் யாரையும் குற்றப்படுத்த வேண்டும் என்று சொல்லவில்லை, ஆவியானவர் உணர்த்துகிற காரியத்தை சொல்கிறேன். என் கூட வந்தார், நடந்து வந்து கொண்டே இருந்தார். திடீர்னு அந்நிய பாஷையில் பேசிக்கொண்டே வந்தார். எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, ஏன்னா அவ்வளவு தேவ ஆவியில் நிரம்பி அவர் பேசுகிறாரு. அந்த அளவுக்கு நான் தகுதியுள்ளவனானு எனக்கு தெரியலை. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கேன். இவர் வீட்டில் போய் நான் என்ன சுவாமி ஜெபம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டவர்கிட்ட நான் பேசிக்கிட்டு வரேன். அவர் அந்நிய பாஷையில் பேசிக்கொண்டே வந்தார். ஒரு சிறிய கல்லி, நம்ம ஊரில் இந்த சந்துன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி சின்ன கல்லிக்குள்ளே என்னை கூட்டிகிட்டு போனார். ஒரு சிறிய வீடு. அவருடைய மனைவியின் பெயரை சொல்லி கூப்பிட்டார், மூத்த மகளின் பெயரை சொல்லி கூப்பிட்டார், இளைய மகளின் பெயரை சொல்லி கூப்பிட்டார். ஒவ்வொரு பேராக சொல்லி கூப்பிட்டார். முதல் முறையாச்சு, 2வது முறையாச்சு, 3வது முறை கூப்பிட்டு கதவை என்ன பண்ணலை, திறக்கலை. கதவை எட்டி ஒரு உதைச்சார் பாருங்க. உதைச்ச உடனே உள்ளே இருந்து இதை வந்துட்டப்பா அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. அவங்க கதவை லேசாக திறக்கிறாங்க. நான் உள்ளே எட்டி பார்க்குறேன், கதவு திறக்கிற இடத்துல தான் பாய் விரிச்சு அவங்க படுத்துருக்குறாங்க. உள்ளுக்குள்ளே 3 வாலிப பிள்ளைகள் படுத்துருக்குறாங்க, தாயார் படுத்துருக்குறாங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, 2 ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்க முடியாது. ஒன்று பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும், இல்லாட்டா அசுத்த ஆவி இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால், நான் முழுவதுமாய் குணப்பட்டால் எனக்குள்ளே கோபம் வரக்கூடாது. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா.
இந்த கோபத்தில் தான் பிசாசு என்னையும் நம்மையும் கவுத்துருவான். நம்ம ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுவோம். ஆனால் சில நேரங்களில் நம்மை அறியாமல் விழுந்து போவோம். எவ்வளவுக்கு ஆவியானவரோடு கூட நம்ம நெருங்கி சேருகிறோமோ அவ்வளவுக்களவு விழிப்பாக இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவியில் எப்போதும் எப்படி இருக்கணும்? விழிப்பாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். ஜெபம் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவர் ஆவியின் வரங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வரங்களினால் என்னையும் நம்மையும் அலங்கரிக்க விரும்புகிறார். அது தேவன் கொடுத்த ஒரு பெரிய கிருபை, மிகவும் அற்புதமான ஒரு கிருபை. எல்லாருக்கும் கிடைக்கிறது கிடையாது. ஆனால் அதை சரியானபடி நீங்களும் நானும் பயன்படுத்துவதற்கு ஏற்ற பாத்திரமாக இருக்கிறோமா என்பதை உணர்ந்து கொள்ள வேணும். எல்லா பாத்திரமும் உபயோகமுள்ள பாத்திரம் அல்ல. சில வெள்ளி பாத்திரங்கள் இருக்கும், சில மண்பாண்டங்கள் இருக்கும். எல்லா பாத்திரமும் வீட்டில் எல்லா இடத்துலையும் உபயோகப்படுத்துவோமா? பயன்படுத்த மாட்டோம். நம்ம வாழ்க்கையில் நமக்கு கொடுத்துருக்கிற அக்கினியை இழந்து போகாதபடி, நமக்கு கொடுத்துருக்கிற ஆவியை இழந்து போகாதபடி நீங்களும் நான் எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையாக இருக்கணும். தயவுசெய்து மறந்துடாதீங்க. ஏன்னா பரிசுத்தம் என்பது ஆண்டுடைய வசனம் சொல்லுது. ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் மற்றும் 19வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ம் 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 எதை ஒப்பு கொடுக்கணுமா? அவயவங்களை ஒப்பு கொடுக்கணும். அவயவங்கள், நம்ம சரீர உறுப்புகள் இருக்குது பாருங்கள், இதை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். அதனால தான் ரோமர் 12:2 சொல்லிக்கு 12:1-2 வாசித்து பார்த்தீங்கன்னா, இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக்குதலாலே மறுரூபமாகுங்கள் அப்படின்னு 2வது வசனம் சொல்லுது. வாசிங்கம்மா. உங்கள் ம் 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 மனசு புதுசாக மாறணும். அல்லேலூயா. மனசு புதுசாக மாறணும். ஆண்டவர் என்கிட்ட எதிர்பார்க்கிற காரியம், நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிற காரியம், உங்ககிட்ட எதிர்பார்க்கிற காரியம் புதுசாக மாறணும். கர்த்தர் கொடுத்திருக்கிற கிஃப்டை இழந்துடக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை என்ன பண்ணக்கூடாது? இழந்துடக்கூடாது. ஒரு நிமிஷத்தில் பிசாசு நம்மளை கவுத்து போடுவான். இந்த தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றினா ஆசீர்வாதம் உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? அவர் விருப்பத்தை நீங்களும் நானும் நிறைவேற்றினோம்னா அவர் நமக்கு என்னென்ன செய்யறோமோ அத்தனை ஆசீர்வாதத்தையும் கொடுத்துருவார். அவர் விருப்பத்தை நீங்களும் நானும் நிறைவேற்றாததுனால தான் ஆசீர்வாதம் தடைபட்டு கொண்டே இருக்குது. யோசுவாவின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்துலேருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அற்புதம் நடக்குது. யோசுவா என்ன சொல்கிறாரு? 5வது வசனத்தில் வாசிங்க. அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த உடன்படிக்கையை சுமக்கிறவங்க யோர்தான் நதியில் போய் நிற்கிறாங்க. அவங்க உள்ளங்கால்கள் தண்ணி ஓரத்தில் பட்ட உடனே மேலேருந்து குற்றாலத்துக்கு வந்திருக்கீங்களா? வரலையோ? தயவுசெய்து ஒரு தடவை வாங்குறேங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மலையிலேருந்து தண்ணி விழும். இப்போல்லாம் சில நேரத்தில் குளிக்க விட மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் 1000, 2000, 50,000, 1 லட்சம் செலவு பண்ணிட்டு வந்து தங்குறாங்க அங்கே. அப்படி மேலிருந்து கீழ் நோக்கி வருகிற தண்ணி என்ன பண்ணுது? ரிவர்ஸில் போகுது. அல்லேலூயா. யாருக்கு அந்த அற்புதம்? யோசுவா சொல்கிறார், உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். அடுத்த நாள் இந்த அற்புதம் நடக்குது. என்னென்ன காரியம் உங்களுக்கு எதிராக வந்துட்டு இருக்கோ அது எல்லாத்தையும் ஆண்டவர் ரிவர்ஸாக மாற்றிடுவார். என்னென்ன ஆசீர்வாதத்திற்கு தடையான காரியம் உங்களுக்கு இருக்கோ அத்தனையையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றிடுவார். உள்ளங்கால்கள்
உடன்படிக்கையை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களுடைய உள்ளங்கால்கள் தண்ணீர் யோர்தான் நதி ஓரத்தில் பட்ட உடனே தண்ணீர் மேல் நோக்கி போனது. இந்த அற்புதத்தில் கற்பனை பண்ணி கூட நம்மளால் பார்க்க முடியாது. தடை மாறும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறத நீங்களும் நானும் கொடுத்தோம்னா முதல்ல தடை மாறும், ரெண்டாவது அவர் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. அவர் நம்ம கூட இருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக தடை மாறிடும். அவர் நம்ம கூட என் கூட இருந்தால் தடை மாறிடும், உங்கள் கூட இருந்தால் தடை மாறிடும். மாறுமா மாறாதா? அதுக்கு என்ன தேவை? முதல்ல பரிசுத்தம் தேவை. ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தர் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றவே முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தர் ஜெபத்தை கேட்கவே மாட்டார். ஏன்னா நீதிமான்கள் செய்யும் ஊக்கமான வேண்டுதலுக்கு தான் மிகுந்த பலனுள்ளதாக இருக்கிறது. நம்ம பரிசுத்தம் நமக்குள்ளே வேணும். நீங்கள் நினைக்கலாம் நாங்கள் எல்லா வரங்களும் பெற்றிருக்கோம், எங்களுக்கு என்னதுக்கு பரிசுத்தம்? நமக்கு தாங்க தேவை. முதல் பார்வை எப்போவுமே தப்பு கிடையாது. வாலிப பிள்ளைங்க தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, முதல் பார்வை எப்போவுமே தப்பு கிடையாது. ரெண்டாவது பார்வை பார்க்குறோம் பாருங்கள், அதுதான் பாவத்தில் நம்ம விழ வைக்குது. எல்லாரும் முதல்ல பார்க்க தான் இல்லை, எல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு ரோட்டில் நடக்க முடியாது, நிறைய காட்சிகளை பார்ப்போம். ஆனால் முதல் பார்வை பாவம் கிடையாது. ரெண்டாவது நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், அதுதான் உங்கள் மனநிலையை, உங்கள் சிந்தனையை மாற்றுது. தயவுசெய்து பரிசுத்தத்தை காத்துக்கொள்வது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, தினம் பரிசுத்தம் தாரும், பரிசுத்தம் தாரும், பரிசுத்தம் தாரும். உம்முடைய ஆவியை நான் என்ன பண்ண கொடுத்தாரு? துக்கப்படுத்தக்கூடாது. ஏன்னா எனக்குள்ள ஆண்டவர் ஆவியானவர் இருக்கிறார். ஆமாவா இல்லையா? எனக்குள்ளே இருக்கிறார். யாருக்குள்ளெல்லாம் இருக்கிறாரு? உங்கள் எல்லாருக்குள்ளே இருக்கிறார் இல்லையா? ஆவியை நம்ம என்ன பண்ணக்கூடாது? துக்கப்படுத்தக்கூடாது. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து வரக்கூடாது. ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கும்போது என் வாழ்வில் வர்றதெல்லாம் துதியும் ஆசீர்வாதமும் தான், வேறு எதுவும் வரக்கூடாது. ஆகவே தயவுசெய்து பரிசுத்தத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். ரெண்டாவது ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிற காரியம் என்ன? யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கே அருமையாக ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்குறார் பாருங்க. 6ஆம் அதிகாரத்தில் என்ன பண்ணணுமா? முதல்ல பரிசுத்தமாக இருக்கணும். ரெண்டாவது அவரை விசுவாசிக்கணும். அவரை விசுவாசிக்காதவர்கள் தேவனிடத்திலிருந்து எந்த நன்மையையும் பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசிக்கிறவங்க கன்னத்தில் கை வைக்க மாட்டாங்க. விசுவாசிக்கிறவங்க தனியாக நின்று என்ன பண்ண மாட்டாங்க? புலம்ப மாட்டாங்க. விசுவாசிக்கிறவங்க வாயிலேருந்து வாடுற வார்த்தையெல்லாம் கர்த்தர் தமக்கு சித்தமானதை என்ன பண்ணுவார்? செய்வார். என் வாழ்க்கையில், என் பிள்ளைங்க வாழ்க்கையில் அவர் சித்தமானதை செய்வார். ஏன்னா யோவான் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை பார்த்தீங்கன்னா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார். 17வது வசனம் சொல்லுது, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். 18வது வசனத்தின் முதல் பகுதி சொல்லுது, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். அல்லேலூயா. விசுவாசம் ரெண்டாவது தேவனை எதிர்பார்க்கிற காரியம். நமக்கு என்கிட்ட நம்மக்கிட்ட விசுவாசம். வாயில் சொல்கிறோம், நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பேர் உண்டு, என்னது? பிலிவர். ஆமாண்ணே, பிலிவர். ஒரு தேவனுடைய ஊழியக்காரர். நான் சொல்கிறேன், நான் 33 வருஷம் ஆண்டுடைய ஊழியம் செஞ்சேன். அதிகமாக வாலிப பிள்ளைங்கள் மத்தியில் சிறு பிள்ளைகளில் ஊழியம் செஞ்சதுனால அப்பப்போ நடந்த சம்பவங்களை சொல்கிறது உண்மை, வழக்கம். சரியா? ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் அருமையாக பிரசங்கம் பண்ணுவார். எனக்கு அவர் பிரசங்கம் ரொம்ப பிடிக்கும். அவர் வேறொரு மொழியில் பேசுவார். பக்கத்தில் அவர் மொழிபெயர்ப்பதற்குன்னு சில தங்கச்சிமார் இருப்பாங்க. அவர் நல்லா பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒன்று இவங்க ஸ்பீடு குறைஞ்சின்னா ஒரு சவுண்டு கொடுப்பார். அந்த ஒரு சவுண்டில் என்ன ஆயிரும்? கேட்ட பிரசங்கம் எல்லாம் மறந்து போயிடும். அவ்வளோ வலிமையாக சத்தியத்தை சொல்லுவார். எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும் பாருங்கள். விசுவாசிகள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டார்கள். விசுவாசித்தா தான் நீங்களும் நானும் ஆண்டவருடைய மகிமையை காண முடியும். அல்லேலூயா. ஏன்னா அவர் எதிர்பார்க்கிறாரு, என்னை விசுவாசிக்கிறாயா? யோவான் சுவிசேஷத்தில் 11ஆம் அதிகாரம்
27வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிந்த சம்பவம். லாசரு மரித்து போயிட்டார். இயேசுடைய நண்பர் லாசரு மரித்துட்டார். மரித்த உடனே ஆண்டவர் எங்கள் 4 நாள் கழித்து வராரு. அந்த செய்தியை கேட்டவுடனே அவரை சந்திக்கிறதுக்கு முதல்ல வர்றது யார்? மார்த்தாள் வராங்க. வந்தவுடனே ஏசாமி அவங்க கூட பேசிக்கிட்டே வராங்க. அந்த ஆர்குமெண்ட், அந்த டயலாக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஏசாமி 23வது வசனத்தில் சொல்கிறாரு, அவளை நோக்கி உன் சகோதரன் உயிர்த்து எழுந்திருப்பான் என்றார். சாதாரணமாக சொல்கிறாரு, செத்து போய் கல்லறையில் வச்சாச்சு. இவர் சொல்கிறார், என்ன சொல்லுவார்? உயிர்த்தெழுந்திருப்பான் அப்படிங்கிறார். திருப்பி அந்த அம்மா சொல்கிறாங்க, உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன். ஒரே ஒரு நம்பிக்கை அந்த அம்மாவுக்கு இருக்குது. மரித்த எல்லாரும் ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க? அல்லேலூயா. நமக்கு இருக்கா இல்லையா? எனக்கு 67 வயசு ஆயிடுச்சு. நான் இப்போ ஜெபம் பண்ணுறது என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் படுக்கக்கூடாது, யாரும் சலிச்சிடக்கூடாது இல்லையா? கண்ணை மூடுனா அங்கே கண்ணை திறக்கணும். நடக்குமா நடக்காதா? நடந்துச்சுங்க. பாம்பேயில் ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் ஞாயிறுக்கு ஆராதனைக்கு ஆயத்த பண்ணிகிட்டு இருக்காங்க. மற்ற அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் எல்லாம். பாஸ்டர் அம்மா கூப்பிட்டாரு, ஏம்மா எனக்கு ஒரு காஃபி போட்டு வான்னாரு. அதுக்கு முன்னாடி இவர் உள்ளே போனார். இத்தனை மணிக்கு என்னுடைய உயிர் போயிடும், என்னுடைய ஜீவன் ஆண்டவர் எடுத்துக்கொள்வார்னாரு. அங்கே ஆராதனைக்கு எல்லாம் ஆயத்தம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாஸ்டர் அம்மா போய் காஃபி போட்டுறதுக்கு முன்னாடி இவர் போனார். நல்லா குளிச்சுட்டு ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டு வந்தார். வீட்டில் ஒரு ஊஞ்சல் இருந்துச்சு, அந்த ஊஞ்சல் அப்படியே படுத்தார். பாஸ்டர் அம்மா காஃபி போட்டு வரதுக்கு முன்னாடி ஆண்டவர் குறித்த நேரத்தில் அவருடைய ஜீவன் போனது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களுக்கு அற்புதம் நடக்கும். விசுவாசிச்சிங்கன்னா நடக்கும். இங்கே இந்த உயிர்த்தெழுதலை குறித்து பேசிகிட்டே வரும்போது ஆண்டவர் சொல்கிறாரு 26வது வசனத்தில், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கு மறியாமல் இருப்பான்னு சொல்லிட்டு மார்த்தாளை பார்த்து கேட்குறாரு, இது விசுவாசிக்கிறியா? விசுவாசிக்கிறியா அப்படின்னு ஒன்று 27வது வசனத்தில் அந்த அம்மா சொல்கிறாங்க, ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த விசுவாசத்தை தான் ஆண்டவர் என்கிட்டையும் நம்மகிட்டையும் என்ன எதிர்பார்க்குறார்? உலகத்தில் வந்து எல்லா ஜனங்களையும் மீட்கும்படியாக தம்முடைய ஜீவனை கொடுத்த தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. வேறு எதுவுமே பாவத்தை கழுவுறதுக்கு இந்த உலகத்தில் கிடையாது. பாவம் மன்னிப்பு கொடுப்பதற்கு வேறு எதுவுமே கிடையாது. ஒன்றே ஒன்று தான், ஏசாமியுடைய ரத்தம் தான். அதை விசுவாசிக்கணும். விசுவாசிக்காமல் அதை அனுபவிக்க முடியாது. நான் விசுவாசித்ததுனால நான் பரிசுத்தமாக்கப்பட்டு உங்கள் மத்தியில் நிற்கிறேன். நான் ப்ரைவேட் கம்பெனியில் நல்ல சுகமான வாழ்க்கை வாழ்ந்தேன். பல பட்டணங்களில் ஏசி ரூம், ரோலிங் சேரு, ஜம்முன்னு வாழ்க்கை, ஒரு குறையும் கிடையாது. ஒரு நாள் வந்தது, ஆண்டவர் உலகத்திலேருந்து தள்ளினார். கையில் 50 ரூபாய் கூட கிடையாது. அங்கிருந்து ஓடினேன். எனக்கு விரோதமாக ஆட்கள் ஏவி விடப்பட்டார்கள். பைபிளில் சொல்லப்பட்ட 6 அடைக்கல பட்டணங்களை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். முகம் தெரியாதவங்க எனக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க. அப்படி ஒரு வீட்டில் தங்கியிருக்கும்போது அதிகாலையில், அப்போ தான் என்னை ஆண்டவர் ஜெபிக்க பழக்கம் கற்றுக் கொடுத்தார். அதிகாலையில் ஒரு 3 மணி இருக்கும். நான் எழும்பி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன ஜெபம் பண்ணுறேன்? நான் ஒரு இடத்துல இருக்கேன், என் மனைவி பிள்ளைகள் ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆண்டவரே, என் மனைவி பிள்ளைகளை பார்க்கணும்னு அழுகிறேன். அப்போது அந்த காம்பவுண்டு செவர், நல்லா சுற்றிற ஒரு காம்பவுண்டு செவர், அந்த காம்பவுண்டு சுவரை சுற்றிலும் ஒரு ஒரு சின்ன கதவு இருக்குது. அந்த கதவை 3 பேர் திறக்கிறாங்க. வெண்மையான அங்கி தரித்தவர்கள், 3 வெண்வஸ்திரம் தரித்தவர்கள் திறக்கிறாங்க. எனக்கு அந்த தரிசனம் தெரியுது, ஆனால் என்னன்னு புரியலை, அர்த்தம் புரியலை. நான் பேசாமல் ஜெபம் பண்ணிவிட்டு அந்த காட்சியை மனசில் பதிஞ்சிருச்சு, படுத்துட்டேன். நான் தங்கியிருந்த வீட்டில் இருக்கிறவங்க சொன்னாங்க, காலையில் ஏம்மா தம்பி ஏன் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கேன், இங்கே ஒரு ஜெபம் நடக்குது, அங்கே போயிட்டு வா அப்படின்னாங்க. அப்போ அங்கே போனால் அவ்வளவும் பெண்கள், நான் ஒருத்தன் தான் ஆம்பளை. எனக்கு ஒரு ஓரமாக ஒதுக்கி ஒரு கார்னரில் இடம் கொடுத்தாங்க. அந்த ஜெபத்தை நடத்தின தாயார் ஸ்கூலுக்கே போனதில்லை. ஆனால் பைபிளில் முதல் பக்கத்துலேருந்து கடைசி பக்கம் வரைக்கும் இருப்பிடத்தோடு சொல்லுவாங்க. அல்லேலூயா. முதல் பக்கத்துலேருந்து கடைசி வரைக்கும் இருப்பிடத்தோட வேத வசனத்தை சொல்லுவாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, உனக்காக கர்த்தர் 3 தூதர்களை அனுப்பியிருக்கிறார். டெய்லி பைபிள் வாசிப்பாங்க, பரம்பரை கிறிஸ்தவன் தான். சொன்னாங்க, ஒரு தூதன் உன் பாதம் கல்லில் இடராதபடி உன்னை சுமந்து கொண்டு போவான். இந்த வசனம் எங்கே இருக்குது? பார்க்காம சொல்லணும்.
பிரைஸ் எல்லாம் கர்த்தர் நல்லவர். நிறைய படிச்சிருக்கேன், நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க, ஆனால் எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஜெபம் பண்ண சொன்னாங்க. உன் பாதம் கல்லிடராதபடி உன்னை சுமந்து கொண்டு போவார்கள். 100 தூதன் உன் எதிரி கூட இருந்துட்டு அவருடைய திட்டங்களெல்லாம் மாற்றி கொடுத்துட்டே இருப்பார். இன்னொரு தூதன் உன் கூடவே இருப்பார். உன்ட்டே வந்து கேட்பாங்க, ஆபிரகாம் உனக்கு தெரியுமான்னு உன்ட்டே வந்து கேட்பாங்க. உன் முகரூபத்தை மாற்றி கொடுப்பார். அல்லேலூயா. இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த தேவதூதன் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமே வரமாட்டேங்குதே. எங்கோ போனேன்னா இங்கே கொண்டு வந்து ஆண்டவர் நிறுத்திருக்கிறார். மறந்து போயிடாதீங்க. விசுவாசித்தால் ஆண்டவர் சொல்கிறாரு அங்கே பாருங்கள். இவைகளை சொன்ன பின்பு அவர் கேட்குறாரு, விசுவாசிக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்களை எங்கள் வீட்டில் போய் நல்லா வாசிச்சு பாருங்கள். மார்த்தாள், இந்த மார்த்தாள் யார்? இந்த மார்த்தாள் யார்? உலக கவலைகளிலால் இருந்தவர். ஆண்டவரே சொல்கிறாரு, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 40வது வசனத்தில் மார்த்தாள் பற்பல வேலைகளை செய்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கா. பந்தி விசாரிக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கா. வந்திருக்கவங்களை உபசரிக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கா. மார்த்தாள் சொல்கிறா ஆண்டவர்கிட்ட வந்து, மார்த்தாளோ 40வது வசனத்தில் பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். ரெக்கமெண்டேஷன் பண்ண சொல்கிறாங்க மரியாளுக்கிட்ட. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், தனியாக வேலை பார்த்துட்ருக்கேன், என் சகோதரியை வர சொல்லுங்கன்ற ஆண்டர் சொல்கிறாரு, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுறாய. இது தானே நம்ம செய்கிறோம். அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுறோம். தேவையானது ஒன்றே, தேவையானது ஒன்றே. மரியாளுக்கு சாட்சி ஆண்டவர் கொடுக்குறாரு, நல்ல பங்கை தெரிந்து கொண்டால். அல்லேலூயா. அநேக காரியங்களை குறித்து கவலைப்படாதீங்க, விசுவாசியுங்கள். நான் நம்பி இருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. நம்பிக்கை வச்சுட்டிங்கன்னா அசையக்கூடாது. அவர் செய்வார்னா செய்வதாம். சொன்னதை செய்திடும் தகப்பன்னவர், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. ஜெபம் பண்ணும்போது நாம் கேட்க வேண்டிய முக்கியமான ஜெபம், ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். ஏன்னா நீங்கள் ஒரு காரியத்தை நம்பி இருக்கும்போது பிசாசு உங்களுக்குள்ள பயத்தை கொண்டு வருவான், சந்தேகத்தை கொண்டு வருவான், அவிசுவாசம் உள்ள வார்த்தைகளை கேட்கும்படி செய்வான். சோர்ந்து போகக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் எதிர்பார்க்கிறத நீங்கள் செஞ்சீங்கன்னா தேவனுடைய நாமம் மகிமைப்படும், தேவனுடைய மகிமை வெளிப்படும். அல்லேலூயா. இந்த மார்த்தாள் மரியாள் சம்பவத்தில் என்ன நடந்துச்சு? மரித்து போன லாசருவை போய் உயிரோடு எழுப்பினார் ஆண்டவர். ஆண்டவர் நாம மகிமைப்படுச்சா இல்லையா?
அல்லேலூயா. அவங்களுக்கு செஞ்சவர் நமக்கு செய்ய மாட்டாரா? எனக்கு செய்கிறவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? அசையாமல் உறுதியாக இருக்கணும். ஆண்டவர் என்கிட்டையும் நம்மக்கிட்டையும் எதிர்பார்க்குற ஒரே காரியம், விசுவாசிக்கிறியா? விசுவாசிக்கிறியா? விசுவாசம் எங்கே இருந்து வரக்கூடாது? நான் உட்கார்ந்துருக்கும் போது ஒரு வசனம் எனக்கு காதுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இந்த ஜனங்கள் என்னை உதடுகளினால் துதிக்கிறார்கள், அவருடைய உள்ளமோ என்னை விட்டு. எத்தனை பேருக்கு அப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. தயவுசெய்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க. ஆலயத்துக்குள்ளே ஆராதனைக்கு வந்துட்டால் ஒரு மனசோடு ஆராதிக்கணும். ஒரு மனசு இல்லாமல் ஆராதனை பலனற்றது. ஒரு மனது இல்லாத ஜெபம் பலனற்றது. பதில் கிடைக்கவே கிடைக்காது. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்க வேண்டும். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் பாருங்கள். அங்கே யோவான் அழகாக எழுதுகிறார். பாருங்க, உலகத்தை ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணுமா? அவரை விசுவாசிக்கணும். யாரை விசுவாசிக்கணும்? அவர்தான் தேவன் என்று விசுவாசிக்க வேண்டும். வேறொரு தெய்வமே இல்லை. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் படைத்தவர். எல்லா முழங்கால்களும் ஒரு நாளிலே அவருக்கு முன்பாக முடங்கும். அந்த விசுவாசத்தை அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதான் எழுதுகிறார் பவுல், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். அவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையில் மகிழ்ச்சியாக இருக்கணும். அவர் மேலே அவர் எதிர்பார்க்கிற விசுவாசம் எனக்குள்ளே நமக்குள்ளே இருந்துச்சுன்னா கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? தேவ மகிமை வெளிப்படும். அல்லேலூயா. யாராக இருந்தாலும் சரி, அவர் செய்வார்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு முதல்ல எடுத்து வைங்க. எனக்கு 2 பையங்க. மூத்த மகன் ஒரு பிஸ்னஸ் பண்ணான். இப்போ 3 கோடிக்கு மேலே கடன் இருக்குது. எல்லோரும் பலவிதமான சொல்லுவாங்க. நான் எதையுமே சுமக்கிறதில்ல. அல்லேலூயா. எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஒரு நாள் ஆண்டவர் அதை வெறும் கையோடு வந்தோம், வெறும் கையோடு போக போகிறோம். புரியுங்களா? ஆண்டவர் செய்ய நினைக்கிறத தடுக்க ஒருத்தராலும் முடியாது. அவர் மேலே நம்பிக்கை வச்சுட்டா மனுஷங்க கொடுக்குற ஐடியாக்களுக்கு செவி கொடுக்கக்கூடாது. அங்கே போ, இங்கே போ, அவரை பார், இவரை பார், எவரையும் பார்க்காதீங்க, அவரை மாத்திரம் பாருங்க. எப்போ பார்க்கணும்? எப்போ பார்க்கணும்? எப்போ பார்க்கணும் அவரை? எப்போ அவர் கூட பேசணும்? ஜெபம்னா என்ன? சிம்பிளாக ஒரு கேள்வி. ஜெபம்னா என்ன? அவரோட பேசுறது, அவ்வளோதானே? அப்படியா? நேற்று ராத்திரி தங்கச்சி என்கிட்ட பேசினான். ஃபோன் பண்ண, அங்கிள் எத்தனை மணிக்கு வரணும், உங்களுக்கு லொக்கேஷன் அனுப்புகிறேன்னு பேசினான். அவள் பேசிகிட்டு இருக்கும்போது நான் பதிலே சொல்லாமல் ஃபோனை வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அவள் என்ன சொல்லியிருப்பா? ஐயோ, நாளை காலையில் ஒரு பைத்தியம் நம்ம சர்ச்சுக்கு வரப்போதேன்னு நினச்சிருப்பா. அப்படி தானே? அவள் ஃபோன் பண்ணவுடனே அங்கிள் அப்படின்னா ப்ரைஸ் லாடுமா, ஸ்தோத்திரம் சொல்லுமா அப்படின்னு நான் கேட்டேன் பாருங்க. அதுக்கப்புறம் தான் அடுத்த வார்த்தை மரியாதையான வார்த்தை வரும். ஆமாவா இல்லையா? கரெக்டாக இல்லையா? ஜெபம்னா நீங்கள் பேசணும், அவர் பேசுகிறத கேட்கணுங்க. அவர் பேசுகிற தெய்வம், அவர் கேட்கிற தெய்வம், அவர் பார்க்கிற தெய்வம். யாத்ரா 3ஆம் அதிகாரத்தை வாசி பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் கூக்குரல் இடுகிறார்கள், ஆலோட்டிகளின் நிமித்தம். தேவாதி தேவன் வானத்திலிருந்து கீழே இறங்கி வராருங்க. இறங்கி வராரு. அவர்கள் படுகிற வேதனைகளை பார்த்தேன், அவர்கள் கூக்குரலை கேட்டேன். ஆலோட்டிகளின் நிமித்தம் படுகிற அவங்க போடுற சத்தத்தை, அழுகையை கர்த்தர் பார்க்கிறாரு, அழுகையின் சத்தத்தை கேட்கிறாரு. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் பார்க்கிற தேவன், மறந்து போயிடாதீங்க. பேசுகிற தேவன், கேட்கணும் ஒரு சத்தத்தை. போகணுமா வேண்டாமா, பேசணுமா பேசக்கூடாதா, பார்க்கணுமா பார்க்கக்கூடாதா, அவர்கிட்ட கேட்கணும். அவர்கிட்ட கேட்காம நாம் இஷ்டப்படியே போகிறோம். எங்கேயாவது ஒரு குழிக்குள்ள விழுந்துக்கிறோம். அப்புறம் ஐயோ ஆண்டவர், ஐயோ ஆண்டவர், ஐயோ ஆண்டவர்னா என்ன பண்ணுவார்? ஆண்டவர், நானும் உன்னை போக சொன்னேன் அப்படின்னுவார். அவர் சத்தத்தை கேட்கணும். நெல்லது கேட்பீங்களா? பேசுகிறத கேட்கணும். கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? கேட்டு பாருங்க. நான் கேட்டதுனால உங்களுக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. நான் பெருமைக்கு சொல்ல, தாழ்மையோடு சொல்கிறேன். நேற்று நான் சென்னைக்கு வர்றதுக்கு 2 டிக்கெட் போட்டு எல்லா டிக்கெட்டும் தட்கால் வெயிட்டிங் லிஸ்ட் 100க்கு மேலே போயிடுச்சு. டக்கு டக்கு டக்குன்னு மாறிடுச்சு. வேறு வழி இல்லாமல் டிக்கெட்டை போட்டாச்சு. வேறு ஒரு ட்ரெயினில் ரேட்டு ஜாஸ்தி தான்.
ட்ரெயினில் வந்துக்கிட்டு தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், போகணுமா வேண்டாமா, போகணுமா வேண்டாமா, போகணுமா வேண்டாமான்னு. ட்ரெயினில் வந்துகிட்டே இருக்க. 2 சர்ச்சில் இன்றைக்கி காலையில் ஒரு சர்ச்சில் பிரசங்கம், சாயந்தரம் ஒரு சர்ச்சில் கன்வென்ஷன் ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? உங்களுக்கு முன்னாடி நிற்கணும்னு என்னை கொண்டு வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் கொண்டு வந்தால் அதில் ஒரு நோக்கம் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் பேசுகிற தெய்வம். அவர் சத்தத்தை கேட்கணுங்க. அவர் சத்தத்தை கேட்டால் தான் அவர் என்ன விரும்புகிறார் என்பதை நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள முடியும். அவர் சத்தத்தை கேட்காத வரைக்கும் நம்ம சுய புத்தியின் மேலே தான் போயிட்டுருப்போம். சுய விருப்பத்தின்படி தான் செயல்படுவோம். எப்போ ஜெபம் பண்ணுவீங்க? அதிகாலை கரெக்ட் எத்தனை மணிக்கு? எவ்வளோ நேரம்? அம்மா தலையாட்டுறாங்க, அம்மா ஜெபம் பண்ணுவாங்க. நான் வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி கர்த்தருடைய பிரசன்னம் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடணும். அப்போது பகலில் என்ன போராட்டம் இருந்தாலும் சரி, மகன் போராடுறதுக்கு நிற்பான், ரெடியாக நிற்பான். விடியட்டு வச்சுக்கிற அப்பாவை, விடியட்டு வச்சுக்கிற அம்மாவான்னுவான். ஆனால் ஆண்டவர்கிட்ட நீங்கள் அதிகாலையில் முழங்கால் படிட்டீங்கன்னா எல்லாத்தையும் கட்டிடுவார். எல்லா கிரியைகளையும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? கட்டிடுவார். ஒன்றும் போராட முடியாது. சேட்டை பண்ணுற பிள்ளையாக இருந்தாலும் சரி, பிடிவாதம் பிடிக்கிற பிள்ளையாக இருந்தாலும் சரி, கீழ்ப்பிடியாத பிள்ளையாக இருந்தாலும் சரி, எல்லா பிள்ளையும் நல்ல பிள்ளை. எந்த பிள்ளையும் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற கற்பத்தின் கனி. அந்த பிள்ளைகளுக்குள்ள சில கிரியைகள், ஏன்னா அவங்க இருக்கிற சூழ்நிலை அப்படி, அவங்க பழகுகிற பழக்க வழக்கங்கள், ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி, அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப்டேருந்து தான் நிறைய காரியத்தை பிள்ளையை கற்றுட்டு வருவாங்க. சில இடங்களில் அப்பா அம்மாவே கற்றுக் கொடுக்குறாங்க. அப்படி தானே? ஞானஸ்நான பேரை நிறைய பேர் மறந்துடுவாங்க கோபம் வரும்போது. வாய் திறந்தோன்னா வேறு மிருகங்கள் பேர் தான் வரும். கூப்பிடாதீங்க, அப்படி கூப்பிடாதீங்க பிள்ளைகளை. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக தான் உங்கள் கையில் கற்பத்தின் கனியை கொடுத்துருக்கிறார். பிள்ளை இல்லாதவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்கள். 10 வருஷம் 12 வருஷம் இல்லைன்னா தவம் கிடக்குறாங்க. பிள்ளை பிறந்தவுடனே சமீபத்தில் தெரியுமா, வேதனையான ஒரு காரியம். பிறந்து 40 நாட்கள் ஆன குழந்தை ரொம்ப அழுது தொந்தரவு பண்ணுதுன்னு மாடியிலேருந்து போட்டு கொலை பண்ணிட்டா. தமிழ்நாட்டில் நடந்தது. மாடியிலேருந்து தூக்கி வீசிட்டு அந்த குழந்தைய அழுது 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 தொந்தரவு பண்ணுதுன்னு. அதோடு ஒரு மோசமான காரியம், ஒரு வேதனையான காரியம். உத்தரப்பிரதேச மாநிலம், சத்தீஸ்கர் மாநிலம், ராஜஸ்தான் மாநிலம், ஒரிசா மாநிலம், அசாம், ஜார்க்கண்ட், 11 மாநிலங்களில் இன்றைக்கு கூடி ஆராதிக்க முடியாத ஒரு நிலைமையில் ஜனங்கள் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி யூபியில் பத்திரிக்கையில் ஹெட்டிங்கில் ஒரு செய்தி வந்தது. ஒரு மிஷனரி சொன்ன சாட்சி. ஒரு தகப்பனார், ஏராளமான பிரச்சனை அவருக்கு. பிரச்சனைகள் தீர எத்தனையோ பேரை பார்த்துருக்கிறாரு. அங்கே ஆலோசனை கொடுத்துருக்காங்க. கடைசியில் ஒருத்தர்கிட்ட போயிருக்காரு. அவர் ஒரு ஆலோசனை கொடுத்தார். அவர் பிள்ளைகள் எத்தனை பிள்ளைங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு சொல்லிட்டார். கடைசியாக பிறந்த பிள்ளைய, அந்த பிள்ளையை கொண்டு வந்து என்ன பண்ணணும்? வீட்டு வாசலில் பாயை விரிச்சு போட்டு சூரியன் உதிக்கிற நேரத்தில் அந்த பிள்ளையின் மேலே ஏறி நின்று சூரிய நமஸ்காரம் பண்ணு, உனக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் போயிருந்தார். அதே மாதிரி வீட்டுக்கு வர்றாரு. அதிகாலையில் சூரியன் உதயமாகிற நேரத்தில் அந்த குழந்தையை கொண்டு வந்து வாசலில் பாயை போட்டு அந்த குழந்தை மேலே நின்று சூரிய நமஸ்காரம் பண்ணி அங்கே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்கள் குழந்தை என்ன ஆயிடுச்சு? போயிடுச்சு. அந்த குழந்தைக்கு வயசு எத்தனை தெரியுமா? 6 மாதம். 6 மாத குழந்தை. ஜாக்கிரதையாக இருங்கள். உங்கள் எதிராளியான பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் இருக்கிறான். அதிகாலையில் அப்பாவும் அம்மாவும் எழும்பணும், தூங்கக்கூடாது. எப்போ முழிப்பு வருதோ அப்போ எழுப்பிடுங்க. நான் ஜெபிக்காதவன் நான் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். நேற்று ராத்திரி படுக்கும்போது 12 மணி, இன்னைக்கு காலையில் கரெக்டாக ஆண்டவர் 3:25 எழுப்பிட்டார். 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 மணி நேரம் ரெஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் கிளம்பி வந்திருக்கேன். தங்கச்சிட்ட சொன்னேன் 8:45 9 வந்துடுவோம்மான்னு. ஆனால் ஆண்டவர் அட்வான்ஸாக என்னை கொண்டு வந்துட்டார். அல்லேலூயா. இங்கே ஜெபம் பண்ணி பாருங்கள். அதிகாலையில் உங்கள் கூட சண்டை போட வர்றோன்னு நினைப்பான், என்ன பண்ணுவான்? சமாதானமாயிடுவான். விசுவாசிக்கணுங்க. தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறது முதல்ல பரிசுத்தம், 2வது விசுவாசம்.
ஒரு ஊழியக்காரர் சொன்ன சாட்சி. ஒரு நாள் வந்துட்டுருக்காரு, அவர் மேலே ஏராளமான பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தின ஒரு மனிதன் திடீர்னு வர்றார். இவர் தனியாக நின்றுருக்கார். வந்த உடனே இவர் அடிக்கிறதுக்கு தான் அவர் வர்றார், நேராக வர்றார். அப்போ அவர் வந்த உடனே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தென்னை மரம் இருக்குது. கையை வச்சுட்டு கண்ணை மூடிக்கிட்டார். அடிக்கிறது என்ன பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது. அவன் அடிக்கிற நேரத்தில் நம்ம பார்க்காம இருந்தால் எங்கே அடி விழுதோ தெரியல, விழட்டும் அப்படின்னு சொல்லி தென்னை மரத்தில் கை வச்சுக்கிட்டாராம். கையை வச்சு நிற்கும்போது ஆவியானவர் ஒருவரோடு பேசினார். என்ன பேசினார்? அவனுக்குள்ளே இருக்கிற கோபத்தின் ஆவியை கட்டு அப்படின்னாராம். இவர் வாயை திறக்க முடியல, பயம் உள்ளுக்குள்ள. ஆனாலும் மனசுக்குள்ளே இயேசுவின் நாமத்தில் அவனுக்குள்ளே இருக்கிற கோபத்தின் ஆவியை கட்டுகிறேன்னா கையை ஓங்கிட்டு குத்த வந்தவன், உன்னவன் என்னமோ செய்யணும்னு நினச்சி வந்தேன், அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு போயிட்டான் திரும்பி. அல்லேலூயா. ஜெபத்துக்கு பவர் உண்டுங்க. நம்பிக்கையோடு ஜெபிக்கிற ஜெபத்துக்கு அதிகமான பவர் உண்டு. விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசரேசுவை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தா, என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. ஆண்டவர் விரும்புகிறது முதல்ல பரிசுத்தம். பரிசுத்தமாக இருந்த ஆசீர்வாதம் உண்டு. இரண்டாவது விசுவாசம், விசுவாசித்தாலும் ஆசீர்வாதம் உண்டு. மூன்றாவது ஒரு காரியத்தை கர்த்தர் விரும்புகிறார், மனத்தாழ்மையாக இருக்கணும். ஆண்டவர் மீகா எழுதின நிருபத்தில் பாருங்கள், மீகாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. பாருங்கள், நன்மை என்னன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. நியாயத்தை செய்து என்னத்தை கேட்குறாரு உங்ககிட்ட? மனத்தாழ்மை. தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை. மேட்டிமையாக இருந்தால் தாழ்த்தப்படுவார்கள். தாழ்மை ரொம்ப 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 அவசியம். மனசுக்குள்ளே ஒரு தாழ்மை வேணும். வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, படிக்கிற இடமா இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நம்ம மன தாழ்மையாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, 2 பேரும் ஜெபிக்கும்படியாக தேவாலயத்துக்கு போகிறாங்க. அந்த 2 பேரில் ஒருவன் ஆயக்காரன், மற்றவன் பரிசேயன். இந்த ஆயக்காரன் தூரத்தில் நின்று ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறான், வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல். அவன் சொல்கிறான், ஆண்டவரே பாவியாக என் மீது கிருபையாயிருன்னு சொல்லி. ஆனால் அந்த பரிசேயன் என்ன பண்ணுறான், அங்கே ஒரு பெரிய லிஸ்ட்டு போடுறான். நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு வார்த்தை சொல்கிறான். பக்கத்தில் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கான் பாரு, அவனை மாதிரி நான் இல்லைங்கிறான். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, 2 பேரையும் பார்க்குறாரு, 2 பேர் ஜெபத்தையும் கேட்குறாரு. ஒரே வரியில் பதில் சொல்லிடுறாரு, அவனல்ல இவனே ரட்சிக்கப்படுவான். யார்? இந்த ஒரு வார்த்தையில் தன்னை வானத்துக்கும் ஏறெடுக்க துணியாமல் மணாரில் அடிச்சுட்டு சொல்கிறான் பாருங்க, தேவனே பாவியாக என் மேலே கிருபையாயிரும். அதுக்காக நீங்கள் எல்லாரும் அப்படியே ஜெபம் பண்ணக்கூடாது. வார்த்தை ரொம்ப சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போயிடுறோம். அங்கே ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்ன? தாழ்மை, மனத்தாழ்மை. ஆங்கில வேதாகமத்திலே ஹியூமிலிட்டி, ஹம்பிள் அப்படின்னு போட்டிருக்கு. மனத்தாழ்மை. தாழ்மை இருந்தால் கிருபை அதிகமாக கிடைக்கும். ஏன்னா ஏசாமியே சொன்னார், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் 29வது வசனத்தில்,
நான் மனத்தாழ்மையும் சாந்தமும் மனத்தாழ்மையும் இருக்கிறேன் சொல்கிறாரு. நீதிமொழிகள் 29:23 சொல்லுது, மனத்தாழ்மையுள்ளவனோ கனமடைவான். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது, அவர் சமூகத்துக்கு வரும்போது ரொம்ப பவ்யமாக உள்ளான தாழ்மையோடு என்ன பண்ணணும், வரணும். வெளியான தாழ்மை கிடையாது. வெளியில் பார்க்கும்போது நல்லா கை கட்டுவோம், ரொம்ப பவ்யமாக நடந்துக்குவாங்க. ஆனால் வெளியே போனவுடனே என்ன பண்ணுவாங்க, அவங்க கேரக்டரே மாறிடும், பேச்சு மாறிடும், பார்வை மாறிடும். அப்படி இல்லை. உண்மையான ஒரு தாழ்மையை கர்த்தர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறார். அவர் சமூகத்துக்கு வரும்போது, ஆண்டவரே என்கிட்ட ஒன்றுமே கிடையாது, நான் ஒன்றும் இல்லை, 100% உங்ககிட்ட என்ன பண்ணுறேன், அர்ப்பணிக்கிறேன். அம்மா பாடினாங்க, அர்ப்பணிப்பேன்னு சொல்லி பாட்டு பாடினாங்க. 100% நான் எம்டி. அப்படி கொடுத்து பாருங்கள், கர்த்தர் ஃபுல்லாகிடுவார். அல்லேலூயா. ஏன்னா எங்கெல்லாம் குறைவு இருக்கோ அங்கே நிறைவானவர் வந்து அந்த குறைவை என்ன பண்ணுவார், நிறைவாக்கி விடுவார். 100% அவருக்கு தாழ்த்தணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். மனத்தாழ்மை. முதலாவது தேவன் எதிர்பார்க்கிறது பரிசுத்தம், ரெண்டாவது தேவன் எதிர்பார்க்கிறது விசுவாசம், மூன்றாவது தேவன் எதிர்பார்க்கிறது மனத்தாழ்மை. மனத்தாழ்மையாக நடக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, கனமடைவான். எங்கே போய் நின்னாலும் நம்ம அதை பார்க்குறவங்க நம்மளை அற்பமாக பார்ப்பாங்க. ஆண்டவர் கர்த்தர் என்ன பண்ணுவார், எங்கே உயர்த்தணுமோ அங்கே உயர்த்தி வச்சுருவார். நம்ம தாழ்த்தும் போது தன்னால் உயர்த்தி வச்சுருவார். ஏன்னா நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்ட தேவன். அல்லேலூயா. தயவுசெய்து தாழ்மையாக நடப்போம், மிகுந்த தாழ்மையாக நடப்போம். மீகால அதான் ஆண்டவர் சொல்ல, வேறு என்னத்தை கேட்குறேன், நீதி நியாயத்தையும் செய்து மனத்தாழ்மையாக நட. அநியாயம் வேண்டாம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ள அநியாயம் வேண்டாம். எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் சரி உண்மையாக இருப்போம், நீதியாக நடப்போம். யாருக்கும் தீங்கு செய்ய வேண்டாம், தீமை செய்யவே வேண்டாம். கர்த்தர் பார்த்து கொள்வார். எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, கர்த்தர் பார்த்து கொள்வார். ஒரே வார்த்தை, அவர் பார்த்துக்குவார். அவர் என்னை கைவிடவே மாட்டார். எந்த சூழ்நிலையிலும் என்னை கைவிட மாட்டார். கண்ணை மூடுவோமா? அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் இந்த நாளிலே நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிற காரியம், முதலாவது மனத்தாழ்மை, முதலாவது பரிசுத்தம், இரண்டாவது விசுவாசம், மூன்றாவது தாழ்மை. ஆண்டவரே, நான் எங்காவது நீங்கள் விரும்பாததை நான் செய்திருந்தா தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க.